சங்கீதாக்கா ஷையா இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஷையாக இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? இல்லை ஆமாம் சார், நல்ல வேலை இங்கேருந்து அவர் ஏந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தவனாக்கு தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன். ஒரு நட்புக்காக வந்தால் உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துடா இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடனா போதும், இவ்வளோ ஓன படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன ஒரு கரு வச்சுருப்பாங்க. இந்த கரு கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்குறோம். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே வந்து யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளோ பேசுனது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாணி. கண்டிப்பாக நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் நீ பேசுகிறனா உன்னுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இப்போ நீ தனியாக நின்று ஒரு விஷயத்த பண்ணுற அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.